செர்பியா வந்து இறங்கியாச்சு. பெல்கிரேட் ஏர்போர்ட்டில் வந்துருக்கோம். ரொம்ப அருமையாக இருக்குது. அதாவது கொஞ்சம் கிளைமேட் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி பேசஞ்சர்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்குது. லைட்டு பேக்கேஜ் கிளைமிங்கில் இருக்கும். விசா ப்ரொசீஜர் இதாக இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் வந்து விசாவில் வந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட்டு வந்தாங்க, போனாங்க, ஜஸ்ட்டு சீல் அடிச்சு கொடுக்குறாங்க, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக வாங்க நினைக்கிறோம். ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து செர்பியா கண்ட்ரிக்கு பார்க்க போகிறோம். அதில் என்னென்னு சொன்னாக்கா, இப்போ இந்தியன் பாஸ்போர்ட் வச்சுக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ஆன் அரைவல் விசா கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து பல யூடியூப்பில் வந்து பல விதமான விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. பட் நான் எல்லா டாக்குமெண்ட்டும் நானும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். பட் இங்கே வந்து பார்க்கும்போது அது வந்து யூஏஇ அந்த துபாய் ஏர்போர்ட்டில் மட்டும்தான் அந்த என்னென்ன எதுக்கு போகிறா என்ன போகிறான்னு சொல்லி கேட்குறாங்க. மற்றபடி இங்கே வந்து செர்பியாவில் வந்து ஒன்றுமே கேட்கல. ஜஸ்ட்டு வந்தோம், இமிக்ரேஷன் ஆஃபீஸர் ஒரு சீல் அடித்தார், கொடுத்துட்டு வந்துக்கிட்டே இருந்தோம். வேறு ஒரு கேள்வி கூட கேட்கல. பட்டு துபாய் ஏர்போர்ட்டில் வந்து என்ன கேட்டாங்கன்னு சொன்னாக்கா, என்ன விஷயத்துக்கு போகிறா, ரிட்டன் டிக்கெட் இருக்கா, ஹோட்டல் புக்கிங் இருக்கா, எவ்வளோ டாலர் கொண்டுட்டு போகிறா, இது மாதிரி விஷயங்கள் தான் கேட்டாங்க. அதனால ரொம்ப சிம்பிளுங்க, யாரும் கவலைப்பட தேவையில்லை. செர்பியா பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் தாராளமாக இந்தியன் பாஸ்போர்ட் உள்ளவங்க ஈஸியாக வந்துட்டு போகலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்புறம் நம்ம இந்த செர்பியாவுக்கு வந்து இறங்கினதுக்கப்புறம் சில விஷயங்களை நான் இங்கே பார்த்தேன். அந்த விஷயங்களில் வந்து உங்களோட பகிர்ந்துக்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஏர்போர்ட்டில் வந்துக்கிட்டு என்ட்ரன்ஸில் டேக்ஸி வச்சுருக்காங்க, நம்ம ஊர்லலாம் இருக்கிற மாதிரி. அதை வாங்கிட்டு வந்தாக்க பில்லு தர்றாங்க. அது எங்கே போய் நிற்கிறேன்னு நம்மளுக்கு தெரியலை அவ்வளோவா. அப்போ வந்துட்டு டேக்ஸின்னு போட்டு வருது. பல டேக்ஸி வர்றாங்க. அது பலவிதமான டேக்ஸி இருக்குது. அது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஏறணும். நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போகணுண்டாக்கா அந்த டேக்ஸியில் அங்கே கவுண்டரில் ஒன்று நம்மளுக்கு சொல்கிறது, நம்ம ஹோட்டல் நேமை காமிச்சாக்கா அவன் கரெக்டாக சொல்கிறான். $22 இல்லாட்டி 22 யூரோண்டு அதை மட்டும் கொடுத்தா போதும். ஆனால் நாங்கள் இந்த வாட்டி வரும்போது ஒரு ப்ரைவேட் டேக்ஸிக்காரன் வந்திருந்தான். சரியாக நாங்களும் கவனிக்கலை. உள்ளே வந்து பார்த்தாக்கா $80 வேணும்னு சொல்லி கேட்டான். என்னப்பா அங்கே வந்துக்கிட்டு 22 தானே சொன்னாங்க, 80 சொல்லி லாஸ்ட்டில் பார்கெயின் பண்ணி €50 கொடுத்தோம். பட் அது மாதிரி யாரும் ஏமாந்துட வேணாம். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இது மாதிரி விஷயங்களில். மற்ற பல விஷயங்கள் வந்துக்கிட்டு ஏர்போர்ட்லாம் பெரிய லெவலில் ஒன்றும் ரஷ்லாம் இல்லை. பட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அனுபவங்கள். இது டைம் வேறு, டிஃப்ரெண்ட் டைம் ஜோனு. இப்போ யூஏஇலேருந்து நம்ம வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னாக்கா இங்கே சூரியன் வந்து நைட்டு 8-9 மணி வரைக்கும் இருக்கும் போல் இருக்குது. இன்னும் பார்க்கல. இப்போ மிட்நைட்டில் வந்து இறங்கியிருக்கு. அடுத்த பதிவுகளில் வந்து எங்கெங்கே பார்க்கலாம், என்னென்ன ஏரியா இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த பதிவில் வர்றேன். இந்த ஏர்போர்ட்டு அது சம்மந்தமான விஷயங்களை வந்து ஒரு ஹோட்டலில் வந்து என்ன விதமான விஷயங்கள்லாம் நாங்கள் கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் தரேன். முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோவை. தேங்க்யூ வெரி மச். ஒரு வழியாக பெல்கிரேட் வந்து இறங்கியாச்சு செர்பியாவுக்கு. ஏன்னா ஏர்போர்ட்டில் வந்து ரொம்ப தூரம் நடக்கணும். பேகேஜ் கிளைமு, அப்புறம் இமிக்ரேஷன், இது ரெண்டையும் முடிக்கணும். என்னங்கிறத பார்ப்போம். எந்த லெவலில் இருக்குன்னு தெரில, பார்த்துக்கிட்டேன். இங்கே பாருங்கள், எல்லா லக்கேஜை வந்து எனக்கு என்னென்னு எடுத்து கிடக்குது. பொதுவாக நம்ம ஊர்களெல்லாம் பார்த்தோம்னாக்கா ஒவ்வொரு பெல்ட் இருந்து அங்கங்கே காலியாகவே அப்படி இப்படி போயிடும். ஆனால் ஏன்னு தெரில, இவ்வளோ லக்கேஜ் வந்து இங்கிட்டலாம் கிடக்குது. எடுக்கலையே என்ன எதுன்னு தெரில. லக்கேஜ் கிளைம் பண்ணுற இடம் இது ஏர்போர்ட்டு. நிறையா ஏர்போர்ட்டுக்கு வந்து இப்போ பேக்கேஜ் கிளைமில் வந்து நிற்கிது. விசா வந்தோம், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. வந்தாங்க, பாஸ்போர்ட்டை பார்த்தாங்க, ஒரு குத்தி விட்டாங்க, அவ்வளோதான். வேறு எதுவும் கிடையாது. பெரிய டாக்குமெண்ட் எதுவும் கேட்கல. ஆனால் துபாயில் தான் கேட்டாங்க. ஸோ ஏர்போர்ட்லேருந்து லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இது மாதிரி கூட்டமாக நிற்கிறாங்க. ரொம்ப தூரம் நடந்து போன மாதிரி இருக்குது. டேக்ஸி பிடிக்கிறதுக்கு கிளைமேட்டு ஒரு 24 டிகிரி 25 டிகிரி இருக்கிற மாதிரி தெரியுது.
புழுக்கம் இல்லை, மற்றபடி எல்லாம் ஓகே. நம்ம இங்கே வந்த இடத்துல கூட கூகுள் எந்த அளவுக்கு யூஸ் ஆகுதுன்னு பாருங்கள்.